Hi friends, welcome back to our channel Tapas Education. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இரண்டாவது இயல் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய இந்த புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து இது வந்து நியூ சிலபஸ் 2025 மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு புதிய பாட புத்தகம். ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு யூனிட் குறைச்சிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு இந்த பழைய கைடோ பழைய நோட்ஸோ மெட்டீரியலோ எதுவுமே யூஸ் ஆகாது. டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு சிலது வந்து சேர்த்துருக்காங்க, ஒரு சிலது நீக்கியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் கைடோ நோட்ஸோ அப்படியே யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக முடியாது. டோட்டலாக மாற்றிருக்காங்க. அதை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2025 நியூ புக் படி நம்ம புக் பேக்கில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். செகண்ட் இயர்ல 2வது இயர்ல உயிரின் ஓசை. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய நமக்கு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் இது யாருக்கு யூஸ் ஆகும்னா 10th படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக அவர்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெட், டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஜிடி எக்ஸாம் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக 10th வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா எந்த நீங்கள் போட்டித் தேர்வு எடுத்துக்கிட்டாலும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாயிருச்சு. ஸோ அந்த வகையில் நமக்கு செகண்ட் லெசனில் திறன் அறிவோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லெசன் வீடியோ போட்டுட்டேன். பார்க்காதவங்க லிங்க் ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், திறன் அறிவோம். ஓகேங்களா? ஸோ திறன் அறிவோம் இதில் பலவுள் தெரிய 1 மார்க் கொஸ்டின் இருக்குது, அதை வந்து பார்த்துடலாம். பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில், ஓகேங்களா, விசும்பில் இசையில் ஆகிய சொற்களை குறிப்பவை எவை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் வந்து விசும்பில் இசையில், இது இந்த விசும்பு அப்படின்னா வானம். ஓகேங்களா? வானத்தையும், இசைனா பேரொளி, பேரொளியையும் குறிக்கும். ஸோ ஆப்ஷன் இ, 4th ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதுக்கு உண்டான ஆன்சர். ஸோ விசும்புன்னா வானம், இசைனா பேரொளி. ஓகேங்களா? ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க, 3 செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் தான் வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு வந்து சொல்லிட்டே வர நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் செய்தி 1, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா, தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்று காற்றாக கொடுக்கிறேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் 3 செய்தியில் என்னென்ன எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜூன் 15 வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், காற்று நாள் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சரி. அதே போல் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 2வது இடம் அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா? ஸோ அது என்ன, எத்தனாவது இடம் அப்படிங்கிறவங்க தெரிந்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் வந்து 70%, 70 விழுக்காடு மழை வந்து தென்மேற்கு பருவக்காற்று தான் கொடுக்கிறது. இதுவும் சரி. ஸோ ஆப்ஷன் இ, 4th ஆப்ஷன் 1, 3 ஆகியன சரி. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பொறுத்துக்க மேட்ச் டைப் இது மாதிரி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக்க டைப்பில் 4 கொடுத்துட்டு அதில் வந்து எது சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வினா கண்டிப்பாக வரும். இதில் வந்து கொண்டல் அப்படிங்கிறது கிழக்கு, கொண்டல் என்றால் கிழக்கு, கோடை என்பது மேற்கு. ஸோ ஒவ்வொரு காற்றும் ஒவ்வொரு திசையை குறிக்கும். வாடை என்பது வடக்கு, இது வந்து தேர்டு. ஓகேங்களா? தென்றல் என்பது தெற்கு. ஓகேங்களா? இது வந்து 4th. ஸோ 2131 அதுதான் ஆன்சர். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3, 2வதுக்கு வந்து 1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வதுக்கு வந்து 4, 4வதுக்கு வந்து 2. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 3142. ஸோ இந்த நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே ஆன்சர் வந்து 2413 அப்படி எடுத்துக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னதுங்க, இந்த 1ன்றது எதை குறிக்குதுன்னா 3 குறிக்கும். ஓகேங்களா? 2ங்கிறது 1, 3ங்கிறது 4, 4ங்கிறது 2. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். தெரியும் அப்படின்றவங்க லைட்டாக நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து இந்த 4th கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். 4வது வினா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதிலிருந்து வினாக்கள் வரும். மகிழுந்து வருமா? ஓகேங்களா? மகிழுந்து வருமா அப்படிங்கிறது என்ன என்பது டேஷ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கொஸ்டின் டைப்பில் இருக்கிறதுனால அது வந்து என்ன அப்படின்னா எழுவாய் தொடர், செகண்ட் ஆப்ஷன். மகிழுந்து வருமா, எழுவாய் தொடர். அப்புறம் 5வது வினா, அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களின் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது என்ன? சொற்றொடருக்கு பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது
ஆப்ஷன் ஆ வேற்றுமை உருவு. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். ஸோ வேற்றுமை உருவு. ஓகேங்களா. அடுத்ததா குருவினா கொஸ்டின் ஆன்சர் வந்து போயிடலாம். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் ஆன்சர் வந்து நான் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்ல வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம், இது போன்ற உலக காற்று நாள் விழிப்புணர்வு 2 முழக்கங்களை எழுதுக. நம்மளா ஓனா எழுதுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் குருவினா 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 முழக்கங்கள் எழுதணும். உயிர்களின் சுவாசம் காற்று, காற்றின் சுவாசம் மரம். அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையை நேசிப்போம், தூய காற்றை சுவாசிப்போம். ஸோ இந்த 2 முழக்கங்கள் உங்களுக்கு தெரிந்த முழக்கங்கள் இருந்தாலும் அதை வந்து நீங்களே ஓனா கூட எழுதலாம். அது யாராவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா குருவினால கொஸ்டின் நம்பர் 2, எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராக வரும்? சிரித்து பேசினார் ஆன்சர் விடை வந்து பார்த்தலாம். சிரித்து பேசினார் என்பது உவகை காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடராகும். ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ கொஸ்டினை வச்சு எழுத வேண்டியது தான். ஓகேங்களா. எழுது என்றால் என்பது எழுது எழுது என்றால்னு இருக்கு. அப்போ சிரித்து பேசினார் என்பது சிரித்து சிரித்து பேசினார். அந்த ஒரு வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக. ஓகேங்களா. வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக. கட்டுரையை படித்த மாணவன் தேர்வில் வெற்றி பெற்றான். ஓகேங்களா. கட்டுரையை படித்த மாணவன் தேர்வில் வெற்றி பெற்றான் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 4வது, அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக அப்படிங்கிறதுக்காங்க. மேகங்கள் முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது துணிச்சலானவை. ஓகேங்களா. மேகங்கள் முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது துணிச்சலானவை. மேகங்கள் உயிரினங்களின் தாகம் தீர்க்கும் போது மிகவும் கருணையுள்ளவை. ஓகேங்களா. ஸோ உயிரினங்களின் தாகம் தீர்க்கும் போது மிகவும் கருணையுள்ளவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு வினா, தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர்? ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த மேட்ச் பொறுத்துக்க டைப்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே தான் இது. காற்று கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல், மேற்கிலிருந்து வீசும்போது கோடை, வடக்கிலிருந்து வீசும்போது வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இதுல இருந்து நிச்சயமா வந்து தேர்வுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கிழக்கில் இருந்து கொண்டல், மேற்கில் இருந்து கோடை, வடக்கில் இருந்து வாடை, தெற்கில் இருந்து தென்றல். ஓகேங்களா. ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங்கோ அல்லது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குருவினாவிலையோ கேட்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. இது போட்டித் தேர்வில் நிறைய முறை டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து சிறுவினா. அடுத்தது சிறுவினா. இது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க புக்கில். ஓகேங்களா. ஸோ உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளிலும் நான், இயக்கத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான், முதலில் தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது, இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்கள் கற்பனையை தலைப்புகளை எழுதுக. சரிங்களா. ஸோ காற்று வச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ நீர் வந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான விடை வந்து ரொம்ப சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். நானே நீர், உலகில் 3/4 பாகம் நான். ஏன்னா உலகில் 3/4 பாகம் தண்ணி தான் இருக்கு, நீர் தான் இருக்கு இல்லையா. அது அப்புறம் நான் இல்லை என்றால் உலகம் இல்லை. ஆதவனின் அன்பில் கருவுற்ற மேகமாய் வளர்ந்து மலையாய் பிறப்பேன் நான். விண்ணிலிருந்து நான் விழுந்தால் என்னை கண்டு உலகம் சிரிக்கும். மலையிலிருந்து விழுந்து நதியில் ஓடி கடலில் சங்கமிக்கும் சரித்திர நாயகன் நான் அப்படிங்கிறது நீர் வந்து சொல்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டின் வந்து சிறுவினால, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழலில் பூமியில் எவை என பரிபாடல் அறிந்தவற்றை குறிப்பிடுக. பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. ஸோ என்னென்ன அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு. ஓகேங்களா. ஸோ அந்த 5 பூதங்கள் இருக்குல்ல, அதுதான். அடுத்ததான் வந்து வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம், 3வது கொஸ்டின். சரிங்களா. வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பற்றிய பாடலை பாடி காட்டினார். இந்த ரெட் லைன்ல ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது. இதை மாணவர்கள் கவனமாக கேட்டு பாடினர். மாணவர்கள் கேட்ட பாடலில் இருந்து ஆசிரியர் சிறு வினாக்களை கேட்டார். இப்பாடல் குறித்த உங்கள் கருத்துக்களை எழுதி வருணங்கள்
எழுதி வாருங்கள், நன்றாக எழுதுபவர்களுக்கு பரிசு உண்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதில் என்ன கொஸ்டின்னாக்கா, வண்ணமிட்ட சொற்களுக்கான தொகாநிலை தொடர்களை கண்டறிக. இந்த வந்து ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, இதுக்கான தொகாநிலை தொடர் என்ன? ஸோ பாடி காட்டினார், அது வந்து இந்த ஈ சவுண்ட்ல பாடி ஈ சவுண்ட் வருது இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தோம்னா வினையச்ச தொடர். பாடி காட்டினார், இந்த ஈ சவுண்ட் வந்தாக்க அது வினையச்ச தொடர். கேட்டு பாடினார், இது வந்து வினையச்சம். ஓகேங்களா? ஸோ பாடி கேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முற்று பெறாமல் நிற்கிது. பாடி அப்படிங்கிறது முற்று பெறல, அதனால வினையச்சம், ஒரு எச்சமா தொக்கி நிற்கிது. ஓகேங்களா? கேட்டு இந்த ஊ சவுண்டு ஈ சவுண்டு வந்து அது வந்து கேட்டு, இது வினையச்ச தொடர். கேட்ட பாடல் ஆ சவுண்டு வருது பாருங்க, கேட்ட ஆ வந்தா அது வந்து பெயரெச்ச தொடர். இது பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸி ஆயிடும். ஓகேங்களா? அப்புறம் சிறு வினாக்களை கேட்டார், இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஓகேங்களா? முதல் இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஓகேங்களா? ஸோ எழுதுபவருக்கு பரிசு, இது மிஸ்டேக் ஆயிருக்கு, எழுதுபவருக்கு பரிசு, இது வந்து நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஓகேங்களா? ரைட், இந்த எழுதுபவருக்கு இருக்குல்ல, அது மிஸ்டேக் ஆயிருக்கு. அடுத்தது நெடுவினா. நெடுவினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விரித்து எழுதுக. இது லாஸ்ட் இயர் புக்கில் இல்லை, இந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து குறிப்பு சட்டகம், அதில் வந்து முன்னுரை மரம் வளர்த்தல், இயற்கையை பாதுகாத்தல், காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள், முடிவுரை. ஓகேங்களா? ஸோ குறிப்பு சட்டகம், அதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயிலான விளக்கங்கள் இருக்குது. இது வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு முறை நான் வந்து எதெல்லாம் சிம்பிளாக இருக்கோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து விரும்பம், கதை உணர்த்தும், பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விளக்குக. இதுவும் வந்து நெடுவினா. கண்டிப்பாக இந்த 2 கொஸ்டினும் நல்லா தளவாக பார்த்துக்கோங்க. இது வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பாடல் படித்து அந்த நயம் பாராட்டுதல். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒரு பாடல், இந்த பாடல் வரி கொடுத்துட்டு அதில் வந்து நயம் பாராட்டல். ஓகேங்களா? அதில் வந்து என்னென்ன கவிதை நயம். மோனைனா முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை, எதுகை, முரண், இயைபு, அணி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து மொழியை ஆள்வோம். இதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைத்து எழுதுக. இயற்கை செயற்கைன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த 2 சொல்லும் வந்து ஒரே தொடரில் எழுதணும், ஒரே சென்டென்ஸில் இந்த 2 வேர்டும் வரணும். அது நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இயற்கை செயற்கை, இதில் வந்து இயற்கை வளங்களை காக்க செயற்கை பொருட்களை தவிர்ப்போம், செயற்கை பொருள்களை தவிர்ப்போம். ஸோ நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். கொடு கோடு அப்படின்னா மதி எழுதுகோள் கொடுத்தால், அது கொடு வந்துருச்சுங்களா. புத்தகத்தில் கோடு போட்டேன், கோடு வந்துருச்சா. ஓகேங்களா? ஸோ அந்த 2 வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதணும். இதை விட சிம்பிளாக இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து கொல் கோல், தெரிந்து கொள் பூமியும் ஒரு கோல் தான். ஸோ தெரிந்து கொள் வந்துருச்சு, பூமியும் கோல் தான், அதுவும் வந்துடுது. அப்புறம் சிறு சீரு, திருவிழாக்களில் சிறு சிறு வியாபாரிகளிடம் ஊரார் சீறி எழுந்தனர். அது நீங்களே ஓனா கூட எழுதலாம். ஓகேங்களா? அது போல் வந்து கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து மொழிபெயர்க்க டிரான்ஸ்லேட் இருக்குது, இயற்கை பற்றி இருக்குது, அதுக்கான இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் இருக்கணும். இதுவும் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கூகுளில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கைடு 360 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் 10th சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அடுத்து செய்திகளை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இதில் ஒரு பேரா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு அதுலேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் அதில் இருக்கும். ஓகேவா? மலரில் சில எளியனவை ஆக்க காரணங்கள் யாவை, அது இந்த 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அப்புறம் வாழ்த்து மடல் எழுதுக. ஓகேங்களா? ஸோ மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து முதல் பரிசு பெற்றிருப்பார், அவரை நம்ம பாராட்டி நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ அதுக்கான மாடல் வந்து இங்கே இருக்குது. மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுகிறேன், வாழ்த்துக்கள், நீயும் இன்னும் நிறைய பரிசு பெற வேண்டும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு எழுதுறதுனாலும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அது இப்படிக்கு தன் உண்மையுள்ள போட்டு உரைமேல் முகவரி அதெல்லாம் போட்டுருங்க. அடுத்து வந்து பத்தியை தொடர்ந்து எழுதி நிறைவு செய்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, ஒரு கதை வந்து வரும், அதில் அந்த டாட்டோட அது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான ஆன்சர் தான் இது இங்கே கொடுத்துருக்குறோம். இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஓனாக எழுதுறதுனா கூட எழுதலாம். அடுத்து மொழியோடு விளையாடு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும்.
இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? முதல் 2ஐ நீக்கினாலும் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும். அது என்னன்னா நறுமணம். இந்த முதல் 2 வார்த்தை நீக்கிட்டோம்னாலும் வாசனை வரும். மனம் என்பது ஒரு வாசனை தான். சரிங்களா? அப்படி நீக்காமே நறுமணம்னு படித்தாலும் அது வாசனை தான். இல்லை முதல் 2 லெட்டர்ஸை நீக்கிட்டு மனம்னு படித்தாலும் அது வாசனை தான். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கொஸ்டின். அடுத்து 2வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் 2022 பப்ளிக்கில் கேட்ட ஒரு வினா. அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பழமைக்கு எதிரானது எழுதுகோலில் பயன்படும். அது என்னன்னா புதுமை. பழமைக்கு ஆப்போசிட் என்ன? புதுமை. ஓகேங்களா? அதுதான். அது வந்து ஆகஸ்ட் 2022 பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. இருக்கும்போது உருவம் இல்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. அது வந்து காற்று. காற்றுக்கு வந்து உருவம் கிடையாது. காற்று இல்லைன்னா நம்ம உயிரினமே கிடையாது. அடுத்து 4வது வினா. இது வந்து ஜூலை 2024, மார்ச் 2025 இந்த வருஷம் 2 முறை வந்து கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. 4 எழுத்தில் கண் சிமிட்டும். அதுக்கப்புறம் வந்து கடையினில் நீந்தி செல்லும். அது என்னன்னாக்க விண்மீன். ஓகேங்களா? கடை 2இல் நீந்தி செல்லும். கடை 2னா அந்த கடைசியில் இருக்கிற 2 எழுத்து என்ன? மீன். 4 எழுத்துன்னா இந்த 4 லெட்டர்ஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா கண் சிமட்டம். விண்மீன் வந்து கண் சிமட்டம். கடைசியில் இருக்கிற 2 எழுத்து வந்து என்ன? நீந்தி செல்லும். எது? மீன் தான் நீந்தி செல்லும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் 2 முறை கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம். ஸோ ஓரெழுத்துனா ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லி இருக்கு. கா அப்படின்ற ஓரெழுத்துக்கு என்ன மீனிங்னா சோலைன்னு பேர். அதுதான் இந்த ஓரெழுத்து கா. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஓரெழுத்து இருக்குல்ல, இந்த காக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த காக்கு என்ன பேருன்னா சோலைன்னு பேரு. முதல் 2 எழுத்து வனம். காடுனா என்ன? 2த்தையும் சேர்த்தோம்னா என்ன வரும்? வனம். காடு என்றால் வனம், கா என்றால் என்னதுங்க? சோலை. ஓகேவா? ஸோ இது வந்து மார்ச், ஆகஸ்ட் 2 முறை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. 2025, 2022 2 முறை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நயமிகு தொடர்களை படித்து ஏற்ற தலைப்புகளை எழுதுக. அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே ஒரு தலைப்பு, அதுக்கான ஏற்ற தலைப்பை கொடுக்கணும். ஓகேங்களா? அது வந்து நம்ம போல்டு லெட்டரில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இதுவும் இந்த 6th கொஸ்டின் வந்து செப்டம்பர் 2020 வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குயில்களின் கூவலிசை, புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், குறைக்காற்றின் ஆலோலம். இதுக்கான தலைப்பு வந்து என்னன்னாக்க வானத்தின் நடனம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து காட்சியை கண்டு கவினூறு எழுதுக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் நமக்கு ஒவ்வொரு லெசன்லையும் இது மாதிரி காட்சியை கண்டு கவினூறுக இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 5 மார்க் கொஷனில் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 5 மார்க் கொஷனில் கேட்பாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு லெசன் வந்து ஒரு காட்சியை கண்டு கவினூறு எழுதும். ஒரு டயக்ராம், அதாவது ஒரு காட்சி கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம கவிதை மாதிரி எழுதணும். ஓகேங்களா? அது சிம்பிள் வேர்டு நம்ம கொடுத்துருக்குறோம். தெரியாதவங்க இதை மெமரி பண்ணிக்கோங்க. இல்லை நீங்களே ஓன எழுதுறதுனாலும் எழுதலாம். அடுத்து செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் யூஸ் ஆகாது. அடுத்தது வந்து அகராதியில் காண்க. ஓகேங்களா? அகன் சுடர்னா உயர்ந்த தீபம். அகன்னா உயர்ந்த, சுடர்னா தீபம். ஸோ உயர்ந்த தீபம். ஆற்கழி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்துக்குவாங்க. ஆற்கழி அப்படின்னா கடல், மழை, பறவை. கட்புல் அப்படின்னா விழித்திருக்கும் பறவை. கட்புல். கொடுவாய் அப்படின்னா வளைந்த வாய். திருவில்னா வானவில். ஓகேங்களா? அடுத்து வானொலி அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? புதிய புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இன்று இரவு சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதெல்லாம் நியூஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ புயல் வந்து கரையை கடக்குது இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி புயலோட எச்சரிக்கை வந்து நம்ம புயல் வந்தால் பாதுகாப்பாக இருப்பேன், புயல் வந்தால் உணவை எடுத்து வைப்பேன், புயல் வந்தால் குடிநீரை எடுத்து வைப்பேன், புயல் வந்தால் மின்சாரம் துண்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை. புயல் வந்து வந்துடுச்சுன்னா நம்ம என்னென்னலாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையான உணவு எடுத்துப்போம், பாதுகாப்பாக இருப்போம்.
அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பக்கம் போகக்கூடாது அது போல். ஓகேங்களா. அடுத்து புயலுக்கான அந்த வேர்ட்ஸ் இது கண்டிப்பாக இது வந்து ஸ்ட்ரோம்னா என்னன்னா புயல். அது வந்து ஏப்ரல் 2023 பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. அதுபோல் புயல்னா என்ன, சூறாவளினா என்ன, கடற்காற்று, வன்புயல், சுழல் காற்று, இதெல்லாம் வந்து இந்த வேர்ட்ஸ் எழுந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, அதனால் இதே தான் திருப்பி கேட்பாங்கன்னு கிடையாது. அதை தவிர மற்ற ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவம் பயோடேட்டா வந்து நம்ம ஃபில் பண்ணோம். அதுவும் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதில் உங்களோட நேம், உங்களோட பெயர் எழுதிக்கோங்க. பாலினம், ஆண்னா ஆண், அதாவது பாய்ஸ் வந்து ஆண் போட்டுக்கோங்க, கேர்ள்ஸுக்கு வந்து பெண் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. உங்களோட பிறந்தநாள் மற்றும் வயதுனா டேட் ஆஃப் பர்த் அண்டு ஏஜ் போடணும். தேசிய இனம்னா இந்தியன். பெற்றோர் பாதுகாவலருடைய பெயர், உங்களுடைய அட்ரஸ், தொலைபேசி என்ன, அப்புறம் 10ஆம் வகுப்பில் நீங்கள் எடுக்கிற மார்க் என்ன, உங்களோட தாய்மொழி மதர் டங் என்ன, தமிழ்னா தமிழ் போடுங்க. ஒரு சில தெலுங்கு, மலையாளம், உருது இருக்குன்னா அதை போட்டுக்கோங்க. பயிற்று மொழி வந்து நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா. தட்டச்சு, கணினி என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னு போட்டு மேற்கண்ட சொன்னது எல்லாமே வந்து கரெக்டு தான், என்னுடைய தன் விவரங்கள் அனைத்தும் சரியானது தான் அப்படிங்கிறது உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிறத போட்டு உங்களுடைய சைன் வந்து நீங்கள் போட்டுடணும். ஓகேங்களா. அடுத்தது உங்களுக்கு கிராமத்தில் வந்து நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறைக்கு, ஓகேங்களா, பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வேணும். ஓகேங்களா. ஸோ உங்களோட ஊரில் ஒரு லைப்ரரி வேணும் அப்படிங்கிறத நம்ம எழுதுறோம். சரிங்களா. ஸோ விடுனர், பெறுநர் வந்து யாருக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்கள். ஓகேங்களா. ஸோ பொது நூலக இயக்குனர் அவர்கள், தமிழ்நாடு பொது நூலக இயக்குனரகம். இங்கே இயக்குனர் வரணும், இங்கே இயக்குனரகம் வரணும். அடுத்து சென்னை. ஓகேங்களா. ஸோ பொருள் வந்து நமக்கு தெரியும். பொருள் வந்து என்ன பண்ணுறீங்க, பொருள் வந்துட்டு நூலக வசதி வேண்டுதல் சார்பு. ஓகேங்களா. அடுத்து வணக்கம் அப்படின்னு போட்டு உங்களோட டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கிற மொத்தமே இதில் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைல், பிடிஎஃப்னு இல்லை, நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். வெப்சைட் லிங்க் வேணும் அப்படிங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தரவாக பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த நம்மளோட வெப்சைட்டில் இது போல் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.